தாவரத்தை அல்லது இன்னொரு விலங்கை உணவாக்குவதன் மூலம் தனது போஷணையை நிறைவேற்றிக் கொள்கின்றது. தனது போஷணை தேவையை, உணவு தேவையை நிறைவு செய்து கொள்கின்றது. ஆனால் தாவரங்கள் எவ்வாறு தனது போஷணையை, உணவை பெற்றுக் கொள்கின்றது அப்படின்னு தான் அடுத்த கட்டம் நாங்க பார்க்க போறோம். அப்ப இந்த சிறப்பியல்கள்ல முதலாவதாக ஹைலைட் பண்ணப்பட்ட விடயம் என்னது? போஷணை தொடர்பாக தான் நாம அடுத்தபடியா ஆராய போறோம். சரி, தாவரங்கள் போஷணை முறை, தாவரங்களின் போஷணை முறை, அதாவது தாவரங்கள் எவ்வாறு போஷணையை பெற்றுக் கொள்கின்றது, அதாவது உணவை பெற்றுக் கொள்கின்றது அப்படிங்கிறது தான் கேள்வி. சரிதானே? யாருக்காவது ஐடியா இருக்கா இது தொடர்பா ஏதாவது? தாவரங்கள் எப்படி? எஸ், தெரிஞ்சவங்க சொல்லலாம். சொல்லுங்க, பிரச்சனை இல்லை, தேவை. நான் அப்படிங்களா கேட்கலாம்? சரி, பில சரியெல்லாம் ஓகே, அதெல்லாம் ஓகே. இல்ல சொல்லுங்க பாப்போம், தாவரங்கள் எவ்வாறு போஷணை அடைகின்றது, அது போஷணை முறை எப்படி? ஓகே, வெரி குட். என்னது? தாவரங்கள் ஒளித்தோப்பு செய்யும். வேற ஏதாவது ஐடியா? எஸ், வேர்கள் மூலம் மண்ணில் நீர் கொடுத்து அந்த மாதிரி இருக்க போஷணைகளை அகற்றுகிறது. வேர்களின் ஊடாக போஷணையை அகற்றுகின்றல். இந்த கேள்விக்கு கொஞ்சம் விளக்கத்தை இன்னும் கொஞ்சம் சற்று பார்ப்போம். வேற ஏதாவது ஐடியா? ஏதாவது உங்க மைண்ட்ல என்ன சிந்தனை இருக்குது? எஸ், ஓகே, டைம். நோ ஐடியா. சரி, பாப்போம். இப்ப விலங்குகள் இன்னொரு விலங்கை அல்லது தாவரத்தை உணவாக்கி தனது போஷணையை நிறைவு செய்து கொள்கின்றது. தாவரம் அவ்வாறு இல்லை. தாவரங்கள் அப்ப எப்படி தனது சாப்பாடை, உணவை, மாப்பொருளை உருவாக்கி கொள்கின்றது? ஓகே, இந்த கேள்விக்கான விடை இப்ப பார்ப்போம். சரிதானே? தாவரங்கள் தனக்கு தேவையான உணவை தாமே தயாரித்துக் கொள்ளும். தாவரங்கள் தனக்கு தேவையான உணவை தாமே தயாரித்துக் கொள்ளும். கிளியரா? அப்ப யாரும் கொடுக்க தேவையில்லை. இது தயாரிக்கணும்னு சொன்னா சில பதார்த்தங்கள் தேவைப்படும். சேர்த்தாத்தானே ஒரு. அப்ப தாவரங்கள் மண்ணிலிருந்து நீரை பெற்றுக்கொள்ளும். என்னது? நீரை பெற்றுக்கொள்கின்றது. வளிமண்டலத்திலிருந்து இலைவாயினூடாக கார்பன் டை ஆக்சைடை பெற்றுக்கொள்கின்றது. நீரை பெற்றுக்கொள்கின்றது, கார்பன் டை ஆக்சைடை பெற்றுக்கொள்கின்றது. அடுத்தது, தாவர இலைகள்ல பச்சையம் அப்படிங்கிற ஒரு பொருள் இருக்கு. தாவர இலைகள்ல உள்ள கலங்களில் பச்சைய உருமணிகள் அப்படிங்கிற ஒரு கலப்புண்ணங்கம் இருக்கு. இந்த கலப்புண்ணங்கத்துல தான் இந்த கார்பன் டை ஆக்சைடையும் இந்த நீரையும் கொண்டு வச்சு ரெண்டையும் சேர்க்கணும். சேர்த்து இன்னொரு பொருளாக மாற்றணும். இது மாற்றுறதுக்கு சூரிய ஒளிய சக்தியா பயன்படுத்திக்கணும். அப்ப 4 விடயத்தை நான் ஞாபகப்படுத்தி இருக்கேன். ஒண்ணு என்னது? வேர் நூறாக மண் கரைசலில் இருந்து நீரை பெற்றுக் கொள்கின்றது, வளிமண்டலத்தில் இருந்து கார்பன் டை ஆக்சைடை பெற்றுக் கொள்கின்றது, சூரியன்ல இருந்து சூரிய ஒளியை பெற்றுக் கொள்கின்றது. தாவரத்திலேயே இருக்கிற ஒரு காரணி பச்சை. இந்த 4ஐயும் வச்சு தாவரங்கள் தனக்கு தேவையான உணவை, அதாவது குளுக்கோஸை உற்பத்தி செய்கின்றன. சரியா? இப்ப பாருங்க, இந்த தாவரங்கள் தனக்கு தேவையான உணவை உற்பத்தி செய்து கொள்றனால இதை நாங்கள் தட்போஷணைன்னு சொல்லுவோம். அப்ப தாவரங்கள் தனக்கு தேவையான உணவை தயாரித்துக் கொள்ளும் முறை தட்போஷணை. இந்த தட்போஷணையை செய்யற அங்கிகள் யாரு?
ஒளித்தொகுப்பு செய்த ஆளுங்க எதுல வருவாங்க? தட்போசனைகள்ல வருவாங்க. கிளியரா? ஓகே. இப்ப நான் அந்த போர்ட்ல உள்ள வாசிக்க போறேன். தமக்கு தேவையான உணவை தாமே தயாரித்துக் கொள்ளும் செயல்முறை தட்போசனை எனப்படும். தாவரங்கள் தட்போசனைக்காக என்ன செய்து? ஒளித்தொகுப்பு செய்து. என்ன செய்து? ஒளித்தொகுப்பு. இந்த ஒளித்தொகுப்பு செய்யறதுக்கு பாருங்க, மண் கரைசலில் இங்க மண் கரைசலில் இருந்து நீரை பெற்றுக் கொள்கின்றது. அகத்துறிஞ்சு இருக்கு. அதே மாதிரி சூரிய ஒளியை பெற்றுக் கொள்கின்றது. வளிமண்டலத்திலிருந்து CO2 அதாவது கார்பன் டை ஆக்சைடை பெற்றுக் கொள்கின்றது. அப்ப 3 சாதனத்தை 3 பொருட்களை மண்ணிலிருந்து வளிமண்டலத்திலிருந்து சூரியனிலிருந்து பெற்றுக் கொள்கின்றது. பெற்று பச்சையத்தில் உணவை தயாரித்துக் கொள்கின்றது. சரியா? இப்பதான் கேள்வி, தாவரங்கள் ஒளித்தொகுப்பு செய்வதற்கு எந்தெந்த காரணியை பயன்படுத்தும்? யாராவது சொல்லுங்க முடிஞ்சவங்க. ஓகே சொல்லுங்க. ஓகே குட். சூரிய ஒளி, வேற கார்பன் டை ஆக்சைடு, வாயு, நீர். குட். பச்சையம் பெற்றுக்கொள்கின்றதா? தாவரத்திலே இருக்கு. ஓகே. இந்த நாளையும் பயன்படுத்தி தாவரங்கள் என்ன செய்யும்? ஒளித்தொகுப்பு செய்யும். அந்த ஒளித்தொகுப்பு செய்வதற்கு நான் உணவு தயாரிக்கிறேன்னு சொல்றோம். கிளியரா? அடுத்த கட்டத்துக்கு நான் போறோம்.